ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 5வது நாள் 5ஆம் பாசுரம் பற்றி நாம் சிந்திக்கலாம். இன்றைய பாசுரம்: மாயினை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போயப்படியும் பூதருவான் என்றனும், தீயில் தூசாகும் செப்பலோ ரெம்பாவான் என்பது இன்றைய பாடல். இன்றைய பாடல் மிகவும் ஒரு அழகான ஒரு பாடல். வடமதுரை, அதாவது மதுராவை குறிக்கின்ற ஒரு பாடல். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு என்ன தெரிவிக்கிறார் என்றால், கண்ணன் அவர் பெரிய மாயன். கண்ணன் ஒரு மாயன். அவர் மாய இலைகள் ஏராளமாக புரிந்தவர். கண்ணன் பிறக்கும் போதே மாயைகளை செய்தவன். அவர் எப்போது பிறந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அப்படியே எல்லாம் மாயை, அதிலே மூழ்கின. அவருடைய தந்தையின் கைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன. அந்த சங்கிலியில் தன்னால் அறுக்கப்பட்டன. சிறை கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. அது கூட தன்னால் திறந்தது. தன் தந்தை வசுதேவர் அந்த குழந்தையை கூடையில் வைத்துக்கொண்டு யமுனை ஆற்றை கடந்து செல்ல யமுனை ஆற்றை வழிவிடுகிறது. எல்லாம் மிகப்பெரிய மாயை. அங்கு உள்ள பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைக்கு கொண்டு வந்து விடுகிறார். இதையெல்லாம் நடந்தது யாருக்கும் தெரியாது. தன்னால் ஏதோ ஒரு மாயையில் நடந்தது. எல்லாம் மாயை உண்டாக்கி விட்டார். இதுபோல் ஏராளமான மாயைகள் அவர் புரிந்துள்ளார். பாரத போரில் மாயை புரிந்தவன் தான். ஒரு முறை கண்ணன் மண்ணை தின்ற போது பலராமன் தாய் யசோதாவிடம் போய் சொல்கிறார், கண்ணன் மண்ணை தின்கிறான் என்று. அப்போது அவருடைய தாய் வந்து கண்ணனை, மண்ணை தின்றாயா, வாயை திறந்து காட்டு என்று சொல்ல வாயை திறந்து காட்டுகிறார். அண்ட சராசரம் எல்லாம் தெரிகிறது. 7 உலகங்கள் எல்லாம் தெரிகிறது. கடல், மலை என எல்லாமே அவர் வாய்க்குள் தெரிகிறது. அதை பார்த்து யசோதை அப்படியே என்ன பிரமித்து விட்டார். உடனே எல்லாம் மறையட்டும், பார்த்த காட்சியெல்லாம் மறையட்டும் என்று எல்லாம் மறைந்து விட்டது. அதுபோல் ஏராளமான மாயைகள் செய்தவர் அந்த கண்ணன். எனவே மாயனை என்று சொல்கிறார். வடமதுரையில் பிறந்தவர், மதுராவில் பிறந்தவர், வடமதுரையில் பிறந்தவன். தூய பெருநீர் யமுனை துறவனை, எப்போதும் யமுனை ஆற்றங்கரையிலே விளையாடி கொண்டிருப்பார். பதுக்களை மேய்ப்பது எல்லாமே அந்த யமுனை ஆற்றங்கரையில் இருப்பதால் அவருக்கு யமுனை துறையன் என்று பெயர். தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றிய ஒரு அணி விளக்கு. அந்த குலத்துக்கு ஒரு அணி விளக்காக தோன்றியவன் கண்ணன். தாயை குடம் விளக்கம் செய்த தாமோதரனை என்றால் தாய்க்கு பெருமை சேர்த்தவன். அந்த பரந்தாமனை, அந்த கிருஷ்ணனை நான் தூய்மையான மலர்களை கொண்டு நாம் அர்ச்சித்து வழிபட்டால், தூயமாய் வந்த தூமலர் தொழுது, வாயினால் பாடி மனிதனால் சிந்திக்க என்றால் வாயினால் பாடி அவனுடைய பெயரை வாயினால் பாடி நாமங்களை மனிதனால் சிந்திக்க என்ன நடக்கும் என்றால், நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். எப்படி எனில் தீயினல் இட்ட பஞ்சு போல எல்லாம் மறைந்து போகும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு தெரிவிக்கிறார். மங்கள அனுபவம்.